புரட்சி தலைவரின் ஆட்சி மீண்டும் மலரணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் என்ற கழகம் ஏழை மக்களுக்கும் ஏழ்மையான மக்களுக்கும் தமிழ்நாட்டில் மீண்டும் வர வேண்டும். இந்த தீய சக்தியை மரீனா பீச்சில் கடலில் கொண்டு போய் தூக்கி வீச வேண்டும் என்று நீங்க தான் காணிக்க வேண்டும். நீங்க தான் அதை செய்ய வேண்டும். பேரன்புடன் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிறார். அதுக்கப்புறம் உங்களை தான் கீழே இறங்கி காண ஓடோடி வருவார். இரட்டை இலைக்கு ஓட்டு கேட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போது பேசுகிறார். பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருப்புக்கோட்டை தொகுதியில் இருக்கிற மக்கள் 23ஆம் தேதி காலையிலே போலிங் பூத்தில் போகும்போது ரெட்டலை சின்னம் புரட்சி தலைவர் உருவாக்கின கட்சி, ஏழ்மையான ஏழையான மக்களுக்கான கட்சி. இந்த தீய சக்தியில் இருந்தும் பாதுகாக்க உங்களின் பொன்னான வாக்குகளை ரெட்டலைக்கு தாருங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தலைவரின் ஆட்சி என்றால் அதுக்கப்புறம் வந்த அம்மா ஆட்சி அனைத்து தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு ஆட்சி இந்தியாவில் இல்லை. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பாலியல் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவரின் ஆட்சி மீண்டும் மலர எடப்பாடியார் கையில் நீங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டலைக்கு தாருங்கள் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு யார் இங்கே கொடுக்க போறது என்பது இந்த தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே புரட்சி தலைவர் செய்த மாதிரியோ இல்ல அம்மா செய்த மாதிரியோ ஏதாவது ஒரு அரசியல்வாதி இல்ல ஏதாவது ஒரு கட்சி இன்னைக்கு இந்தியாவிலே செய்யதில்லை. புரட்சி தலைவர் ஆட்சி மாதிரி ஏழையான மக்களுக்கும் ஏழ்மையான மக்களுக்கும் யாராலையும் அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால நான் மக்களை வாழ வைத்த தெய்வங்களான தாய்மார்கள், என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை, இந்த தீய சக்தியில் நின்னும் அண்ணாவின் நாமம் வாழ்க, ஐயா புரட்சி தலைவரின் நாமம் ஓங்குங்க. நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். ரெட்டலை வாழ்க.